ஒரு பக்கம் வந்து ஒரு அடிச்சு ஆடுவாரு, ஒரு பக்கம் வந்து ஆங்கரிங் ரோல் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சாரத்தை வந்து அதிமுக கையில் எடுத்துக்கிட்டோம். கட்சி அமைப்பை பலப்படுத்துவதில் இப்போ நயினார் அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது ஓகே. ஆனா எல்லாத்தையும் அவுட் சோர்சிங்ல விட்டுற முடியுமா அதிமுக கிட்டே? பாஜகவும் கொஞ்சம் அரசியல் பண்ணணுமா இல்லையா? நீங்க பூத் கமிட்டி எல்லாம் கொண்டு வாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்துல அரசியல்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் ஒத்துரையாவது நீங்க இதை மாதிரி வளர்த்து வைக்கணும். எல்லாமே மேல இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கவுண்டமணி மாதிரி கடுப்பாயிருவாங்க ஜனங்க. என்னதான் சொன்னாலும் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, பாஜக உள்ள வந்துடும், அதுக்காக நாங்க வந்து சில நேரங்களில் இது மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியில் தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு திரும்ப அவர்களுடைய எதிர்ப்பு, அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி பேசுறது அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. கம்யூனிஸ்டுகள் அது எப்பவுமே அவங்க எதிர்ப்பு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பாஜக உள்ள வந்துடும், அதுக்காக நாங்க எந்த தியாகத்தை ஒன்றாலும் செய்வோம், மக்களையே தியாகம் பண்ணிட்டு கூட நாங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பக்கத்துலேருந்து யார் வரணும்? பெரிய கட்சிகள்னா யார் வருவாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இனிமே வந்து நீங்களும் நானும் சேர்ந்து புதுசாக ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு போய் சேர்ந்தாதான் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தாவேகா வருவாங்களா? தாவேகா வந்தால் பாஜக வெளில போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை வாங்குறது அப்படின்றது எந்த விதத்தில் வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்க முடியும்? இதை சொல்லவே வேணாம், தேவையே இல்லைங்க, யாருமே வர வேணாங்க, நாங்கள் 2 பேரே ஜெயிச்சு காமிக்கிறோம் பாருங்க, இப்படி இல்லைங்க தில்லா சொல்லணும். அந்த தில் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க அப்படின்னா தலைவர் அப்படின்னு இவர் இருக்காரு, ஆனா எல்லாமே அவங்க தான் முடிவு எடுக்கிறது, அது சரி கிடையாது. அந்த மாதிரி நயினார் அவர்கள் தலைவராக வந்துட்டார் அப்படின்னும் போது, முன்னாள் தலைவர் அப்படின்னும் போது அவர் வந்து தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் எங்க கூப்பிடுறாங்களோ அங்க போய் பண்றதோ அதை தான் பண்ணணுமே தவிர, இவர் ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஓப்பனிங் இறங்குறவங்க வந்து அடி நடிச்சுட்டு போறாங்கன்னா அதை வச்சுட்டு அடுத்து வரவங்க காட்டுன்னு காமிக்கணும். அடுத்து வரவங்க வந்து கட்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த மொமெண்டமே போயிடும் மேட்ச்ல. ஸோ அப்போ நயினார் அவர்கள் என்ன பண்ணணும், பூத் கமிட்டி இருக்கட்டங்க, இவ்வளவு நாளா பூத் கமிட்டி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லாத பூத் கமிட்டியில் தானே 14, 24 அப்படின்னு இவ்வளவு % ஓட்டு வாங்கினாங்க. இதே தமிழகத்துல வந்து பாஜக தனியா நின்று எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்குது. அப்பெல்லாம் வந்து பூத் கமிட்டியை பத்தி யாரும் பேசல. என்னவோ பாஜக நேத்து தான் ஆரம்பிச்ச கட்சி மாதிரியும் பூத் கமிட்டி இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாத மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ரியல் ஒன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய பூத் கமிட்டி மீட்டிங் திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் தலைமையில நடைபெறுகிறது. அமித்ஷா அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வழியா இருக்கு 22ஆம் தேதி. அவரு ஏதோ பூத் கமிட்டியில போட்டாங்களா? இல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அங்க 30க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே அங்க கலந்துக்கிறாங்க. இப்ப அமித்ஷா வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வழியாயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ரைட், அதாவது பூத் கமிட்டி அப்படின்றது தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அது ஏன் திருநெல்வேலி மட்டும் ஸ்பெசிஃபிக்கா அப்படி இல்ல, அதுதான் ஒரு கேள்வி. அந்த திருநெல்வேலி ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவருடைய சொந்த மாவட்டம் திருநெல்வேலி, அப்ப திருநெல்வேலியில பூத் கமிட்டி, அதை எப்படி புரிந்து கொள்வது? அதுதான் நான் கேட்கிறேன். அதாவது தமிழகத்துடைய தலைநகரம் சென்னை, இங்க பண்ணிருக்கலாம். இல்லைன்னா வந்து மையமா, அந்த மையம் இல்லைங்க, மத்தியில நீங்க வந்து மதுரை அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவரோட ஊர், அவர் எலெக்ஷனில் நிற்பார், இல்லை அவரை சார்ந்தவர்கள் நிற்பாங்க, அதனால் அந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக முதல்ல அங்கே ஆரம்பித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரலாம் இல்லையா? இப்போ நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து பூத் கமிட்டி, அதுக்கப்புறம் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் யார் வந்து நிறைய பேரை சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏதோ பரிசு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போயே நாம் கேட்டிருந்தோம், ஏங்க நீங்கள் முன்னாள் தலைவர் கவர்னராக இருந்துட்டு இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்கீங்க, அப்போது ஒட்டுமொத்த தமிழகத்தில் யார் அதிக பேரை சேர்க்குறாங்களோ அவங்களுக்குன்னு சொல்லியிருக்கலாம். அது என்ன தென் சென்னை மட்டும்? ஏன்னா வந்து நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே நிற்க போகிறீங்க அப்படின்றதுனால தென் சென்னைக்கு மட்டுமா? இது இந்த மாதிரி கேள்வி வருது இல்லையா? சரி, ரைட்டு, டவுன் சவுத் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அதனால திருநெல்வேலியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இது இதோட நின்றுடக்கூடாது. அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி நடக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அமித்ஷா வருவாருன்னு எதிர்பார்க்க முடியாது. பட் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சுகராக வேலை செய்யணும். இப்போ பொறுத்த வரைக்கும் இதுதான், ஒரு பக்கம் வந்து ஒரு அடிச்சு ஆடுவார், ஒரு பக்கம் வந்து ஆங்கரிங் ரோல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சாரத்தை வந்து அதிமுக கையில் எடுத்துக்கிட்டோம். கட்சி அமைப்பை பலப்படுத்துவதில் இப்போ நயினார் அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அது ஓகே. ஆனால் எல்லாத்தையும் அவுட் சோர்சிங்கில் விட்டுற முடியுமா அதிமுக கிட்டே?
பாஜகவும் கொஞ்சம் அரசியல் பண்ணணுமா இல்லையா? இந்த கூட்டணி போறதுல இதுதான் சிக்கல் சிவா. என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள்லையும் பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் சீட்டு கேட்டு இந்த தடவை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் 5 பேராது இருப்பாங்க. நான் சொல்றது பேரஸ்ட் மினிமம், கரெக்டா? அதுக்கேற்ற மாதிரி அவங்க தொகுதியில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க கட்சி நிர்வாகிகளை வச்சு கூட்டம் போடுறது, அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு அது பண்றது, இந்த கோயில் திருவிழாவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்லது கெட்டதுக்கு போறது அப்படின்னு எல்லாம் ஒரு டச்சில் இருப்பாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள்ல நம்ம 234 தொகுதியில இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வைக்க முடியுமா? ஒரே ஒருத்தர் 234 தொகுதியிலையும் ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டா அவங்க 5 வருஷம் கஷ்டப்பட்டு இது மாதிரி பண்ணாங்கன்னா 10 15 அப்படின்னு கொடுத்தா மீதி 219 அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வேஸ்ட் இல்லை. இதனாலதான் கூட்டணி போறதுனால வந்து கட்சி வளராம நாசமா போறது அப்படின்னு. இப்போ ரைட்டு, நீங்க பூத் கமிட்டி எல்லாம் கொண்டு வாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்துல அரசியல்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் ஒத்துரையாவது நீங்க இதை மாதிரி வளர்த்து வைக்கணும். எல்லாமே மேல இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கவுண்டமணி மாதிரி கடுப்பாயிருவாங்க ஜனங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இப்போ திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதி. இப்போ தலைவராக வந்த பிறகு அந்த பகுதியில் போகக்கூடிய டாக் என்ன அப்படின்னா, அடுத்து அங்கு பாலாஜி நயினார் தான் போட்டியிட போறாங்க, நயினார் நாகேந்திரனுடைய மகன் போட்டியிட போறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில அங்கு ஒரு பூத் கமிட்டி நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது, மாநாடு நடத்தப்படுகிறது அப்படின்னா இது ஓபிஎஸ் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஓபிஎஸ் வந்து அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது அதிமுக வந்து அவருடைய மகன் மட்டும் வெற்றி பெற்றாங்க. அந்த ஃபார்முலாவை தான் நயினார் கையில் எடுக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வருகின்ற 2026 தேர்தலில் பாஜக தரப்புல நயினார் அவர்களது மகன் மட்டும் தான் ஜெயிப்பார் அப்படின்றீங்களா சிவா? இல்ல, ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல முழு மூச்சாக நயினார் களத்தில் இறங்கி இருக்கார். மற்ற தொகுதிகளை விட மகனை ஜெயிக்க வைக்கணும் அந்த தொகுதியில் அப்படிங்கிறது. அவர் நிற்க மாட்டாரா? பாஜக தலைவராக இருக்கிறதுனால அடுத்த கட்ட பதவி அப்படிங்கிற விஷயங்கள்ல வேற அது கவனம் செலுத்துகிறாரா, கவனம் செலுத்த போகிறாரா? இப்போ எல் முருகன் அவர்கள் தாராபுரம் தானே அங்க நின்றாரு, அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சியில் நின்றாரு. அப்போ தலைவர் அப்படின்னா நிக்க கூடாதுலாம் ஒன்றும் சட்டம் கிடையாது. நிக்கலாம். அவர் நிற்கிறாரோ இல்லை அவர் மகன் நிற்கிறாரோ யார் நிற்கிறாரோ அது வேற விஷயம். அவருடைய சொந்த ஊர், அதனால அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். அங்கே வந்து ஒரு மாஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக சென்ட்ரல் மினிஸ்டர் வரார், கட்சியில் ஒரு முக்கியமான ஆள் வரார், எல்லாம் ஓகே. ஆனால் இது அத்தோடு நின்றுடக்கூடாதுன்றது தான் நான் என்னுடைய பார்வை. எல்லா இடத்துக்கும் மத்திய மந்திரிகள் வர முடியாது. அதுலேயும் ஒரு சில மத்திய மந்திரிகள் வந்து வராமல் இருக்கிறதே நல்லது. இங்கே நான் யாரையும் குறிப்பாக சொல்லலைப்பா, பொதுவில் சொல்கிறேன் நான். நீங்கள் பாட்டுக்கு ஒன்று சண்டைக்கு வந்துடாதீங்க. அதை எல்லா இடத்துலையும் செய்யணும். அப்போ தான் வந்து கட்சிக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். இது வந்து கட்சியை பலப்படுத்துகின்ற இது. ஏன்னா நாளைக்கு வந்து தனியாக நிற்கிற அளவுக்கு கட்சியை கொண்டு போகணும். சொன்னால் உடனே அதுக்கும் சண்டைக்கு வந்துடாதீங்க, கடிக்க வராதிங்க. அப்படி வந்தால் தான் கட்சி வளரும். இல்லாட்டா கடைசி வரைக்கும் வந்து எல்லாம் அவர் பார்த்து பாருங்க அப்படின்னே இருந்தீங்கன்னா அப்புறம் சரி விடுங்க. இல்லை, இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் சவுத்தில் வந்து அப்போ முழு கவனத்தை செலுத்துறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் சவுத்தில் வந்து ஒரு 40-50 தொகுதிகள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா சவுத்தில் வந்து நடக்கக்கூடிய பூத் கமிட்டி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது போல தான் அமித்ஷா அவர்களே நேரடியாக வர்றாங்க அப்படின்னா அங்கே பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக பாஜக வந்து விட்டது நயினார் நாகேந்திரன் மூலமாக அப்படின்னு தானே பார்க்க முடியும். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக கூட பார்க்கலாம் சிவா. ஏன்னா போன தடவை வந்து சவுத்தில் அதிமுக அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அதிமுக பாஜக கூட்டணி 21 இதுதான் வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை பறித்தது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பாஜகவுக்கு இப்போ அங்கே ஒரு ஸ்விங் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் சவுத்தில். ஸோ இவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஆடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பாஜக வந்து சவுத்தில் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கட்டும், மற்ற இடங்களில் நார்த்தில் வெஸ்ட்டில் இங்கே வந்து அதிமுக அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கட்டும். ரெண்டும் கம்பைன் ஆகும் பொழுது அப்போ வந்து திமுகவை பதவியிலிருந்து இறக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்ற விதத்தில் ஓகே. இவங்களும் வந்து நானும் வந்து கோயம்புத்தூரில் மீட்டிங் போடுறேன் இல்லை விழுப்புரம் மீட்டிங் போடுறேன் அப்படின்னு இல்லாமல் அப்பா இங்கே ஏற்கனவே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. சொல்லப்போனால் அந்த மேற்கு மண்டலம் கொங்கு அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதிமுகவும் இருக்கின்றது. அப்போது அந்த இடத்துலையே 2 பேரும் போய் நிற்காம நீங்கள் இங்கே பார்த்துக்கங்க நாங்கள் அங்கே பார்த்துக்கிறோம் அப்படின்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த சினர்ஜி ஒர்க் அவுட் ஆகணும். நீங்கள் சொன்னீங்க 60 தொகுதிகள் தானே, ஏங்க 20 கொடுக்கும்போது எப்படிங்க அதில் 60 ஜெயிக்க முடியும்? சப்போஸ் இபிஎஸ் கலத்தி விட்டால், பாஜக தனித்து போட்டியிட்டால், ஏங்க தனியாக நின்றே 60 ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ கூட்டணியாக நின்றா 100 ஜெயிக்கலாம்ல. அங்கே எத்தனை சீட்டு இருக்குங்களா என்ன கேட்காதீங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே இவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவர் வந்து எடப்பாடி அவர்கள் நினைக்கிறேங்க, நீ சொன்னீங்க எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு, எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன மொத்தமே 25 கொடுக்க போகிறோம், அதில் வந்து சவுத்துலேயே வந்து எப்படி 20 கொடுக்க முடியும்? அதனால் அப்படியே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1
அப்படி கொடுக்குறோம் என்ன பண்ணுறது? இதுக்கு தான் வந்து அவசரப்பட்டு எதுவும் பேசக்கூடாது கூட்டணியில் அப்படின்னும் போது என்ன சொல்லியிருக்கணும்? வேறங்க, தேர்தலுக்கு டைம் இருக்குது, அந்த நேரத்தில் பேசுவோம். அப்போ வந்து எத்தனை தொகுதிகள் என்ன தொகுதிகள் அப்படின்றத முடிவு பண்ணணும். இப்போவே நீங்கள் வந்து எத்தனை தொகுதிகள் நீங்கள் அங்கே போய் கேட்க வேண்டியதானே, யார் யாருக்கு எத்தனை தொகுதி அப்படின்னு திருப்பி விட்டுருக்கணும். ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி வந்து ரொம்ப டிஃபென்சிவாக பேசினது தான் தப்பு. பட் எனியோ இதை வந்து பாஜக 60 அப்படின்றதோட ஒட்டுமொத்தமாக கூட்டணி 60 ஜெயிப்பதற்கான முயற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிரச்சனையே இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கட்சிகள் வர போறாங்க, மெகா கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாம இங்க வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் டெல்லி பாஜக காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில கூட்டணியா 60 அப்படின்னு சொல்றது ரொம்ப மிக மிக குறைந்த இலக்கமா தானே இருந்துட்டு இருக்கு. நான் சொல்றது இந்த பக்கம் சவுத்து அந்த மாதிரி இடங்கள், சவுத்துல மட்டும் ஒட்டுமொத்தமா 60 இல்லைங்க, நீங்க வேற. அதாவது இன்னும் கட்சிகள் வரப்போகின்றன அப்படின்னா எந்த கட்சி வரப்போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலங்க. இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும் இல்லை வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் அப்படி இவங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி குரல் எழுப்பினாங்க. இப்போ அப்படியே வந்து இந்த ஒரு கார்ட்டூனில் வரும் அந்த சிங்கம் மாதிரி வந்து மியாவ் அப்படின்னு கத்திட்டு போவோம். அந்த மாதிரி இப்போது அந்த எதிர்ப்புன்றதே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. என்ன தான் சொன்னாலும் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, பாஜக உள்ளே வந்துடும், அதுக்காக நாங்கள் வந்து சில நேரங்களில் இது மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்க. இன்றைக்கி திரும்ப அவர்களுடைய எதிர்ப்பு, அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி பேசுறது அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. கம்யூனிஸ்டுகள் அது எப்பவுமே அவங்க எதிர்ப்பு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது பாஜக உள்ளே வந்துடும், அதுக்காக நாங்கள் எந்த தியாகத்தை ஒன்றாலும் செய்வோம், மக்களையே தியாகம் பண்ணிட்டு கூட நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த பக்கத்துலேருந்து யார் வரணும்? பெரிய கட்சிகள்னா யார் வருவாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இனிமேல் வந்து நீங்களும் நானும் சேர்ந்து புதுசாக ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து போய் சேர்ந்தாதான் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தாவேகா வருவாங்களா? தாவேகா வந்தால் பாஜக வெளில போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை வாங்குறது அப்படின்றது எந்த விதத்தில் வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்க முடியும்? இதை சொல்லவே வேணாம், தேவையே இல்லைங்க, யாருமே வரவானாங்க, நாங்கள் 2 பேரே ஜெயிச்சு காமிக்கிறோம் பாருங்க, இப்படி இல்லைங்க தில்லா சொல்லணும். அந்த தில் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க அப்படின்னா பாயிண்ட் வரட்டோன்ற மாதிரி தான் இருக்குது. கட்சியில் யாருமே வரல அப்படின்னா ஜனங்க பற்றிலாம் யாருமே வரல, அதனால இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிடுவாங்க. எதுக்கு இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கணும் அவங்க? இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை காலத்துல பாஜக அசூர வளர்ச்சி கண்டது எல்லாருக்குமே தெரியும். ஆனா தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு, அண்ணாமலை வந்து களத்துல எதுவுமே முழுமீச்சா செயல்படாம இருந்துட்டு இருக்காங்க. சோ இதை எப்படி புரிந்து கொள்வது? இல்ல, அது வந்து ஒரு விதத்துல அது நான் சரின்னு தான் சொல்வேன். ஏன்னா தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்போது அவர் தான் செயல்படணும். அவர் ஒருத்தர் இருக்கும்பொழுது இன்னொருத்தர் செயல்படுகின்றார்னா இதுனா காங்கிரஸா? தலைவர்னு நீங்கள் மல்லிகார்ஜுன கர்கேவில் சொல்லிடுவீங்க, ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் தான் எல்லா முடிவையும் எடுப்பார். இந்த மாதிரி ராகுல் காந்தி இந்த தொகுதியில் போட்டியிடுவாரா மாட்டாரா அப்படின்னா அது அவர் தான் முடிவு பண்ணணும். எப்படி மற்ற வேட்பாளர்கள் விஷயத்துலலாம் வந்து அவங்கவுங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்னு என்றைக்காவது கட்சி தலைமை சொல்லியிருக்குதா? இல்லாட்டா ஹைகமாண்ட் முடிவு பண்ணோம். நீங்கள் தாங்க ஹைகமாண்டு, உங்களுக்கு மேலே ஏது ஹைகமாண்ட் அப்படின்னா சோனியா அவர்கள், ராகுல் அவர்கள், பிரியங்கா வத்ரா அவர்கள், இவங்க தான் ஹைகமாண்டுங்க. தலைவர் அப்படின்னு இவர் இருக்கார், ஆனால் எல்லாமே அவங்க தான் முடிவு எடுக்கிறது. அது சரி கிடையாது. அந்த மாதிரி நயினார் அவர்கள் தலைவராக வந்துட்டார் அப்படின்னும் போது, முன்னாள் தலைவர் அப்படின்னும் போது அவர் வந்து தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் எங்கே கூப்பிடுறாங்களோ அங்கே போய் பண்ணுறதோ அதை தான் பண்ணணுமே தவிர இவர் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அப்போ தலைவருக்கான மரியாதை இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இல்லை, அதே நேரத்தில் வந்து ஒரு கட்சி அப்படின்னா தலைவர் மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று சேர்ந்து உழைச்சா தான் வெற்றி பெற முடியும். அப்போ வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை வந்து இங்கே வரலைன்னா 2 கேள்வி உருவாகுது. அண்ணாமலை அவர் விருப்பப்பட்டு அங்கே வரலையா, இல்லை தமிழக பாஜக தலைமை அண்ணாமலையை வரவிடாமல் தடுக்கிறதா? அதாவது நீங்கள் வந்து என் வாயை கிண்டுன்னு கிண்டுறீங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு தலைவராக இருக்கும்போது ரொம்ப வேகமாக செயல்பட்டார். இப்போது அடுத்து வரவங்க இப்போ கிரிக்கெட் மாதிரி தான், முதல்ல ஓப்பனிங் இறங்குறவங்க வந்து அடிக்கடி அடிச்சுட்டு போகிறாங்கன்னா அதை வச்சுட்டு அடுத்து வரவங்க காட்டுன்னு காமிக்கணும். அடுத்து வரவங்க வந்து கட்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மொமெண்டமே போயிடும் மேட்ச்சில். ஸோ அப்போ நயினார் அவர்கள் என்ன பண்ணணும், பூத்து கமிட்டி இருக்கட்டங்க, இவ்வளோ நாளாக பூத்து கமிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாத பூத்து கமிட்டியில் தானே 14, 24 அப்படின்னு இவ்வளோ % ஓட்டு வாங்கினாங்க. இதே தமிழகத்தில் வந்து பாஜக தனியாக நின்று எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்குது. அப்பெல்லாம் வந்து பூத்து கமிட்டியை பற்றி யாரும் பேசல. என்னவோ பாஜக நேற்று தான் ஆரம்பிச்ச கட்சி மாதிரியும் பூத்து கமிட்டி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் பேரலாக ஓடிட்டு இருக்கட்டும். ஆனால் அரசியல் பண்ணணுமா வேணாமா? இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? முன்னாள் தலைவர் இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க வந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் யாரோ சில கட்சி நிர்வாகிகள் வந்துட்டு போகிறாங்க. பாஜக அவனுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க வந்து குரல் கொடுத்துருக்க வேணாமா? இறங்கி களத்தில் போராடி இருக்க வேணாமா?
ஒன்றுமே பண்ணாமல் இருந்துட்டு இதுதான் சொல்கிறது, அந்த மொமெண்டம் போயிடுச்சு. இப்போது நயினார் அவர்கள் அவர் விட்ட இடத்துலேருந்து இவரும் வந்து வேகமாக அதே மொமெண்டத்தோடு நடத்திட்டு போயிருந்தாருன்னா அப்போ அண்ணாமலை அவரும் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போது என்ன ஆகும்னா, அது அண்ணாமலை அவர்கள் மட்டும் சுறுசுறுப்பாக தமிழகம் முழுக்கும் சுற்றிட்டு வராரு இன்னைக்கு இருக்க நிலைமையில் சொல்கிறேன். அப்போது பார்த்தீங்களா, தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனால் முன்னாள் தலைவர் தான் எல்லாம் பண்ணி நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ அதனால் அவர் வந்து கொஞ்சம் இப்போ செட்டிலாக இருக்கிறதுன்றது சரிதான். அது எத்தனை நாளைக்கு அப்படின்றத இவங்களா யோசிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நயினார் அவர்கள் இன்னும் ஆக்டிவாக இறங்கணும். இதுதான் நான் சொல்கிறது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.